கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேறப்பெற்ற முத்துக்களை வைரங்களையும் தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த கால நேரத்திலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவிலே நாம் சதுசேயர்கள் பரிசேயர்கள் யார் என்பதை பற்றியும், எதற்காக அவர்கள் இயேசுகிறிஸ்து நாட்களிலும் அப்போஸ்தலர்கள் நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள் என்பதை பற்றியும், இந்த கடைசி நாட்களிலே அதே ஆவி மறுபடியுமாக எப்படி சபை ஸ்தாபனங்கள் வழியாக வந்து தேவனுடைய மகிமையான வார்த்தையை காணாதபடிக்கும், இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காணாதபடிக்கும் எப்படியாக அவர்கள் ஜனங்களை வழி நடத்துகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 19வது அதிகாரம் 1-7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயுமாயிருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவனும் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியின் பிரகாரம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சகேயு. இந்த சகேயுவை பற்றி நீங்கள் சின்ன வயது முதலே, அதாவது பைபிள் கிளாஸின் மூலியமாகவும் ஞாயிறு பள்ளிகள் மூலியமாகவும், இல்லை நம்ம பள்ளிக்கூடம் செல்கின்ற பொழுது கான்வென்ட் மூலியமாக, அல்லது வேதாகமத்தின் கதையாக இந்த சகையை பற்றி அநேக விதமான காரியங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே கடந்து வந்தார். சகையோ மரத்து மேலே அமர்ந்திருந்தார். தேவன் சகையை பார்த்து கூப்பிட்டார், நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்ற இந்த சின்ன விதமான விஷயம் மாத்திரம்தான் நாம் சிறு வயது முதல் எங்கு சென்றாலும் இந்த சகையை பற்றி போதிக்கக்கூடிய எல்லா காரியமும் இப்படியாகத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 3வது வேதாகமம் இந்த சகையை பற்றி என்ன சொல்லுகிறது பாருங்கள். அப்போ இந்த எரிகோ பட்டணம் என்பது நீங்கள் பார்ப்பீர் என்றால் அது சபிக்கப்பட்ட பட்டணம். ஆயக்காரன் என்றால் சுங்கவரி வசூல் செய்பவன். அதாவது எருசலேமிலே ரோமானியர்களுக்கு அநேக விதமான மக்களை துன்புறுத்தி வரியெல்லாம் அவர்களுக்கு அதிகமாக வரி விதித்து அந்த பணத்தை வசூலிப்பவன் தான் ஆயக்காரன் என்று வேதகம் போதிக்கிறது. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், அப்போ எரிகோ பட்டணம் என்பது சபிக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது. அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருக்கிற சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அப்போ ஆயக்காரனுக்கும் தலைவனாக ஐஸ்வர்யமாயிருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனிதன். அப்போ இந்த சகையு என்ன பண்ணார்னா, சுங்கவரி வசூல் பண்ணுகின்ற எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்தான். அப்போ இவர் மிக ஐஸ்வர்யவனாக பெரிய பணக்காரராக இருந்தான். ஆனால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நீங்கள், அல்லது பரிசேயர் ஆசாரியர்களுடைய முறைமைப்படி நீங்கள் பார்ப்பீர் என்றால், ஆலயத்துக்குள்ளே ஒரு குள்ளன் வர முடியாது, ஒரு சப்பானி வர முடியாது, விபச்சாரியோ வேசித்தனமோ பண்ணுறவங்க வர முடியாது, குருடன் அங்கே வர முடியாது. இப்படியாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தில்
இல்லாமல் சில சரீர குறைபாடுகள் உள்ள பிள்ளைகள் யாருமே சபைக்கு உட்படலாகாது என்று பழைய ஏற்பாட்டின் நாட்களிலிருந்தே இப்படிப்பட்ட யூதர்களுக்குள்ளே இந்த முடமானவங்க, அதுக்கப்புறம் அந்த கண் குருடானவங்க யாருமே சபைக்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தேவனாலே சபிக்கப்பட்டவர்களாக இருப்பதனால தான் இவர்கள் உடலிலே சில விதமான பலவீனங்கள் இருக்கிறது. அதனால் இவங்க சபைக்குள்ளே வரக்கூடாது என்று அங்கே கட்டளை இருந்தது. அதனாலே பார்ப்பிரண்டால் இவர்கள் யாருமே சபைக்குள்ளே போக முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது சகையுடைய மனைவி பேரு ரெபெக்காள். சகையுடைய மனைவி பேரு ரெபெக்காள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்கெங்கே பிரசங்கம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கத்தை கேட்பது, அதிசயங்களை பார்ப்பது, அவர் பிரசங்கிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவர்கள் விசுவாசிப்பது, இப்படியாகத்தான் இவர்கள் என்ன செய்வார்கள், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் இவர்கள் காலையில் எழுந்து புறப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சது பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப கூட்டத்துக்கு இவங்க போயிட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சகையுடைய மனைவியாகிய ரெபெக்காள். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது சகையை இவர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன ரெபெக்காளே, எங்கே நீ போயிட்டு வந்துட்டுருக்கிற? இல்லை, நான் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க போயிருந்தேன். ஐயையோ, எனக்கு உன்னை விட பரிசேயர்கள் அதிக பழக்கம், சதுசேயர்கள் எனக்கு அதிக பழக்கம், ஆசாரியர்களும் பறக்கும், மற்றபடி பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய மனுஷரெல்லாம் எனக்கு பழக்கம். ஆனால் அந்த மனுஷர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லதாகவே என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் வதந்தியை கிளப்புகிறார். தன்னை யூதனுடைய ராஜா என்று சொல்லிக்கொண்டு தச்சனுடைய மகனாக, அதுவும் வளர்ப்பு தகப்பன் மூலியமாக அவர் கண்ணின் வயிற்றிலே, அதாவது அவர் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பம் தரித்தாள் என்று இப்படிப்பட்ட அநேக விதமான தவறான போதனைகளைத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது நீ எதுக்கு அங்கே போயிட்டு வர? அங்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படி என்று சொல்லி, இன்றைக்கு எப்படி ஒரு சபைக்கு போகின்ற பொழுது, ஒரு சகோதரி சபைக்கு போகின்ற பொழுது அந்த வீட்டில் ஒரு சின்ன விதமான ஒரு பிரச்சனைகள் வருமோ, இதே பிரச்சனை தான் ரெபெக்காள் வீட்டில் சகையு அங்கே நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த ஜெப கூட்டத்துக்கு போகக்கூடாது. அப்படி போனீனென்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய கூட்டத்துக்கு யார் யார் போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சபை விட்டு நீக்கிடுவாங்க. அவங்களுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து தன் சபை உடைய உறுப்பினிலிருந்து எடுத்து போட்டுருவாங்க சொல்லி இந்த பரிசு சதஸ்யரெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால் நீ அங்கே போகாத என்று சொல்லி சகையு தன் மனைவி ஆகிய ரெபெக்காளுக்கிட்ட பேசி கொண்டிருக்கின்றார். அப்படி பேசி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ரெபெக்காள் என்ன செய்கின்றாள், ஆண்டவரே, தேவனே, இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசுவாக நின்று கொண்டு அதிக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இவரை நான் விசுவாசிக்கிறேன், இவர் தேவனுடைய குமார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய கணவன் சகையுவோ உங்களை காணாமல் உங்களுக்கு எதிராக என்னிடத்தில் அவர் வார்த்தை பேசி கொண்டிருக்கின்றார். அதனால் கர்த்தாவே, என்னுடைய கணவனராகிய சகையுவை நீங்கள் சந்தியுங்க என்று தான் ரெபெக்காள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் நடைபெற்ற காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு 3வது வேதாகமத்திலே அவர் அந்த வழியாக கடந்து போக வேண்டியதாக இருந்தது என்ற செய்தி 57வது ஆண்டு 7வது மாதம் 27ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்டிருந்த செய்தி. அதாவது he was to pass that way, he was to pass that way, அவர் அந்த வழியாக கடந்து போக வேண்டியதாக இருந்தது என்ற செய்தியில் 9வது பேராமுதல் உங்களுக்கு நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இது அவர் ஒரு நாயர் பள்ளிக்கு, ஒரு சின்ன குழந்தைகளுக்கு புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த வெளியேற பெற்ற ஒரு செய்தியை அவர் தந்திருக்கின்றார்.
கண்டிப்பாக இந்த செய்தி புஸ்தகம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் அதை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். சகையு யார் என்று, எதற்காக அவர் மரத்து மேல் ஏறினார் என்பதை பற்றி மிக தெளிவாக இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், நான் 9வது வசனம் முதல் 9வது பேரா முதல் வாசிக்கிறேன். அது ஒரு மோசமான இரவாக இருந்திருக்க வேண்டும். அந்த சிறிய மனிதன் மிகவும் களைப்புற்று இருந்தான். அவன் அதை குறித்து குழப்பமுற்று இருந்தான். அந்த விதமான துக்கமற்ற இரவுகளை நீங்கள் அறிவீர்கள். அவனுடைய மனைவி ரெபெக்காள், சகையு, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அப்போ சகையு இவங்கள்ட்ட இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி பேசின உடனே ரெபெக்காள் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜெபம் செய்கின்ற பொழுதுதான் சகையுவுக்கு தூக்கம் வரவில்லை. அப்போ தேவன் அவனை தூங்க விடாதபடிக்கு தன் மனைவி ஆகிய ரெபெக்காள் பேசின வார்த்தைகளை அவன் சிந்தித்து கொண்டே இருந்ததினாலே தேவன் சகையுவுக்கு தூக்கம் வருவதற்கு விடவில்லை. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். ஓ, அது ஒன்றுமில்லை. இன்று பட்டணத்தில் வியாபாரம் மிகவும் மோசமாக இருந்தது. ஒருவேளை அதனால் தான் இப்படியாக எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். என்னால் தூங்க முடியவில்லை என்று கூறினான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ரெபெக்காள் அதைவிட சரியான காரியத்தை அறிந்திருந்தாள். அவள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒரு விசுவாசியாக இருந்தால், பட்டணத்தில் தொழிலதிபராக இருக்கும் தன் புருஷனும் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுவராக மாற வேண்டும் என்று அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். பார்ப்பீர் என்றால் சகையு சொல்றாரு, பட்டணத்தில் வியாபாரம் சரியாக இல்லை, மோசமாக இருந்தது, அதனால் தான் எனக்கு தூக்கம் வரலை என்று நான் நினைக்கிறேன் என்று இவர் சொல்றார். ஆனால் ரெபெக்காள் சொல்றாங்க, நான் எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேனோ அதே போல என் கணவனாகிய சகையும் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினால்தான் கர்த்தர் சகையுவுக்கு தூக்கம் இல்லாதபடிக்கு சிந்திக்கும்படியாக தேவன் செய்தார். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவராக மாற வேண்டும் என்று அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தால், உங்களுக்கு தெரியுமா, திட நம்பிக்கை உங்களை அமைதியற்றவராக மாற்றிவிடுகிறது. அதைத்தான் அது செய்தது. மேலும் நல்ல ஜெபிக்கக்கூடிய மனைவி அல்லது தாய் சில சமயம் மேடையிலிருந்து ஒரு போதகர் செய்யக்கூடியதை காட்டிலும் அதிகமாய் தங்கள் வீடுகளில் முழங்கால்களில் நின்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அதிகமாய் செய்கிறவளாய் இருக்கிறாள். அது சரியே. அதாவது, ஒரு போதகர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஜெபிப்பதை காட்டிலும் வார்த்தையை அறிந்த விசுவாசிக்கிற ஒரு தாயோ அல்லது ஒரு மனைவியோ அல்லது ஒரு சகோதரனோ யாராக இருந்தாலும் அவர்கள்தான் உங்களுக்காக மிகவும் பாரப்பட்டு ஒரு போதகரை காட்டிலும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அந்த விதமாகத்தான் சகையுவுக்காக ரெபெக்காள், நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை, அந்த வெளியேறப்பெற்ற அந்த போதகரை, அதிசயம் செய்பவரை, மரித்தவரை உயிர்ப்பித்தவரை விசுவாசிக்கும்படியாக என்னுடைய கணவனும் சகையுவும் தேவனை காண வேண்டும் என்று அவள் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தை ஜெபிக்கின்ற பொழுது தேவன் சகையுவை தூங்க விடாதபடிக்கு ரெபெக்காளுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக தேவன் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது அவள் அவரை பின்பற்றுபவளாக இருந்தபடியினால் நசரனாகிய இயேசு நாளை பட்டணத்திற்கு வரப்போவதை அவள் அறிந்திருந்தாள். அவள் அவரை நேசித்தாள். மற்ற மனிதர்களை விட அவரை வித்தியாசமானவராக காண்பிக்கும் ஏதோ ஒன்றை அவரிடம் அவள் கண்டிருந்தாள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவரும் இதுவரை தொடர்பு கொண்டதில்லை. ஆனால் அவர் எல்லாரையும் விட வித்தியாசமானவர் என்பதை அறிந்திருந்தார்கள். ரோமர்கள் அவர் பேசுவதை கேட்க வந்திருந்து திரும்பி போய், எந்த மனிதனும் இதுவரை இப்படி பேசினதில்லை என்று கூறினர். நீ இயேசுவை சந்திக்கும் போது அங்கு ஏதோ ஒன்று வித்தியாசமானதாக இருக்கிறது. அது உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்போ இவ என்ன சொல்றானா, சகையுவ கிட்ட, நாளைக்கு
நசரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பட்டணத்தின் வழியாக வரப்போகிறார். எந்த வழியாக? எரிகோ பட்டணத்தின் வழியாக. எரிகோ பட்டணம் என்பது என்ன? சபிக்கப்பட்ட பட்டினம். அப்போ அந்த வழியாக இயேசு கிறிஸ்துவாகிய நசரனாகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரை சந்திக்கும்படி ரெபெக்காள் தேவனிடத்தில் ஜெபம் செய்கின்றாள். அந்த சபிக்க பட்டணத்தின் வழியாக இந்த பசுத்த ஆவியானவர் நடந்து வருகின்ற பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பசுத்தமாக்கப்படுவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரெபெக்காள் தேவனிடத்தில், ஆண்டவரே, நசரனாகிய இயேசுவே, நீங்கள் அந்த வழியாக வருகின்ற பொழுது என் கணவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றும் அவர் உங்களை விசுவாசிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்றும் அவள் முழங்காலிட்டு ஜெபித்தாள். அவள் சகேயுவை அழைத்து கொண்டு போய் இயேசுவை சந்திக்க செய்துவிட்டால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று எண்ணினாள். இந்த காலத்தில் இருக்கும் அநேகரை போல அவர்களிலும் காலத்திலும் அவர்கள் இயேசுவை குறித்து அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருந்தனர். இயேசுவை குறித்து அவர்களிடம் பரவலாக இருந்த நம்பிக்கை என்னவென்றால், அவர் ஒரு மதவெறியர், ஆசாரியர்களின் கருத்துகளுக்கு முரண்பாடான கருத்துக்களை தெரிவிப்பவர் மற்றும் அவர்களுடைய மதத்தை சிதைக்க முயல்பவர் என்றும், ஆனால் அவர்களோ எல்லாம் சரியாக அமைந்திருக்கிறது, அவைகள் சிதைக்கப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை, அது அவ்விதமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் தேவனோ வேறு விதமான திட்டங்களை கொண்டிருந்தார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கு இருக்கிற ஜனங்கள் பேசிக்கொண்ட வார்த்தை என்னவென்றால், அவர் ஒரு மதவெறியர், ஆசாரியர்களின் அல்லது பரிசேயர்கள், சதுசேயர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்கு முரண்பாடான கருத்துக்களை இவர் தெரிவிப்பவர். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய மதத்தை சிதைக்க முயற்சி பண்ணுபவர் என்று இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த ஜனங்கள் பேசிக்கொண்டதாக சகேயு தன் மனைவியிடத்திலே சொல்லுகின்றார். பிறகு பார்ப்பீரென்றால், ஆகவே சகேயு எப்படியும் தான் விரும்புகிறபடி பெற்றுக்கொள்வேன் என்பதை ரெபெக்காள் அறிந்திருந்தாள். அதாவது சகேயு தேவனை எப்படியாவது தேவன் சகேயுவை சந்திப்பார் என்று அந்த நம்பிக்கையை ரெபெக்காள் வைத்திருந்தாள். ஏனெனில் அவன் ஒரு உத்தம இருதயத்தை உடையவன் என்பதை அவள் அறிவாள். அதாவது சகேயு ஒரு நல்லவன் தான், உத்தமமான இருதயத்தை உடையவன். அதனால கண்டிப்பாக நசரனாகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்திப்பார் என்று அவள் தன் இருதயத்திலே நினைத்து கொண்டிருந்தாள். அவன் எரிகோவில் ஒரு தொழிலதிபராக இருந்தான். அவன் மிக பெரிய பணக்காரன். அதாவது அவனுக்கு ஒரு உணவகம் சொந்தமாக இருந்தது என்று வைத்துக்கொள்ளலாம். அவன் மிக பெரிய பணக்காரராக இருந்தான். ஆனால் பணக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காக அவன் எந்த தவறையும் செய்யவே இல்லை. அவன் நேர்மையானவனாக இருந்தான். நீங்கள் எந்த விதமான தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் நேர்மையானவர்களாக இருப்பீரானால் தேவன் உங்களை உபயோகிக்க முடியும். ஒரு நேர்மையான இருதயம் எப்பொழுதும் உண்மைக்கு பதிலளிக்க கூடியதாய் இருக்கும். ஆகையால் ரெபெக்காள் இதை அறிந்திருந்தாள். பாருங்கள், சகேயு ஒரு ஆயக்காரனுடைய தலைவனாக இருந்தால் கூட, அவன் வசூலிப்பு செய்பவர்களுக்கு தலைவனாக இருந்தால் கூட, அவன் பணக்காரனாக இருந்தால் கூட, அவன் எந்த தவறும் செய்து பணத்தை அவன் அபகரிக்கவில்லை. அவன் நேர்மையான வழியில்தான் அவன் பணம் சம்பாதித்து இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு நேர்மையானவனாக இருந்தான், நல்ல இருதயம் கொண்டவனாக இருந்தான் என்பதை ரெபெக்காள் அறிந்திருந்தால் கண்டிப்பாக சகேயு தேவனை காண்பார், இந்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்வார், விசுவாசிப்பார் என்று ரெபெக்காள் தன் இருதயத்திலே நினைத்து கொண்டு கர்த்தரிடத்திலே ஜெபித்து கொண்டிருந்தாள். ஆகையால் ரெபெக்காள் அதை அறிந்திருந்தால், இயேசு அந்த நகரத்திற்குள் வருவேன் என்று வாக்களித்ததை அறிந்த ரெபெக்காள் சின்ன சகேயுவுக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தாள். அப்போ ரெபெக்காளுக்கு தெரியும், இந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக நசரனாகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த சின்ன சகேயு, இந்த குள்ளமான சகேயுவுக்காக அதிகமாக அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். நிச்சயமாக
அது எப்பொழுதுமே அங்கே பலதரப்பட்ட மனிதர்களை கொண்டு வரும். அதில் சிலர் அவரை விமர்சிக்கலாம், சிலர் ஏளனம் செய்யலாம், வேறு சிலர் அவரை விசுவாசிக்கலாம். ஆனால் அவளோ சகையு இயேசுவை பார்த்தால் போதும் என்று இருந்தாள். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தின் எரிகோ பட்டணத்தின் வழியாக வருகின்ற பொழுது சில பேர் அவரை விமர்சிக்கலாம், சில பேர் அவரை ஏளனம் செய்யலாம், வேறு சிலர் அவரை விசுவாசிக்கலாம். ஆனால் சகேயு இயேசுவை பார்த்தால் போதும் என்று ரெபெக்காள் தன் இருதயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஆசாரியன் கூறினான், ரபி கூறினான், யாராகிலும் இந்த மனிதன் பேசுவதை கேட்பதற்காக போனால் அவர்களுக்கு ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கும்படி கூடிய காகிதம் வழங்கப்படும். அவர்கள் தங்கள் சமுதாயத்தை விட்டு விலக்கப்படுவார்கள். மேலும் அத்தகைய செயல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறினான். அப்போ அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், ரபிகள், அது மாத்திரமல்ல பரிசேயர் சதுசேயர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பட்டணத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து வருகின்ற பொழுது அவர் பேசுகிற வார்த்தைகளை அங்கே நின்று கொண்டு நீங்கள் யாராவது கேட்டு அது ஏற்றுக்கொள்வீர் என்றால் உங்களை இந்த ஜெப ஆலயத்திலிருந்து புறம்பாக்கக்கூடிய காகிதம் வழங்கப்படும். அவர்களே தங்கள் சமுதாயத்தை விட்டு விலக்கப்படுவார்கள். மேலும் அத்தகைய செயல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இந்த ரபி, ஆசாரிகள், குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இப்படிப்பட்ட அனைவருமே இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்காதபடிக்கு ஜனங்களை அவர்கள் தடை பண்ணுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அவர்கள் அங்கே செய்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை யாராவது கேட்டுட்டு அங்கே நின்று அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் ஆமை என்று சொல்லி விசுவாசிப்பீர் என்றால் எங்கள் சபையை விட்டு நாங்கள் உங்களை வெளியே துரத்திடுவோம், உங்களுக்கும் சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி செய்கிறவங்கள நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அங்கே ஒரு அறிவிப்பு வருகிறது. அவர் இந்த நகரத்துக்கு வருவது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும், நம்முடைய சபைகளை உடைக்கவும் மற்ற மக்களை தூண்டிவிடவும் தான் வருகிறார். ஆகவே ஒருவரும் அவரை பார்க்கக்கூடாது என்றார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம். அங்கே என்ன செய்கிறாங்க, அவங்க சகையுவை அந்த காரியத்தில் அவர்கள் வருகின்ற பொழுது ஆசாரிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து வந்தார்னா உங்களிடத்த போதிச்சானா சபையில் உடைச்சிருவார், மக்களை தூண்டி விடுவார், அதனாலே அவரை நீங்கள் ஒருவரும் பார்க்கவும் கூடாது, அவர் போதிக்கிற வார்த்தைகளை கேட்கவும் கூடாது என்று இந்த ஆசாரிகள், ரபிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அங்கே ஒரு நிபந்தனையை வைத்திருந்தார்கள். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, சகையு சின்ன சகையுவினால் ஓய்வெடுக்க முடியவில்லை. அவன் மிகவும் களைப்புற்று இருந்தான். இறுதியாக ரெபெக்காள் தன் பக்கமாக திரும்பி கனிவுடன், நன்றி தேவனே, அவர் ஓய்வெடுக்க முடியாமல் இருப்பதை பார்க்கும்போது நீர் அவருடன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் என்பதை அறிவேன். அப்போ என்ன செய்கிறார்னா, சகையுவுக்கு இரவு ஃபுல்லாக தூக்கம் வரல, திரும்பி திரும்பி படுக்கிறாரு. அப்போ ரெபெக்காள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் அவரை சந்திக்க போறீங்க, அதனால்தான் அவர் ஓய்வெடுக்க முடியவில்லை, அவருக்கு தூக்கம் வரவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன், அதற்காக உமக்கு நன்றி என்று ரெபெக்காள் அந்த இரவு நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். அப்போது இவர் என்ன செய்யறனா, உடனே காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறார். அதாவது தொழிலதிபர்களே, பார்த்தீர்களா, அவன் ஓய்வில்லாமல் இருக்கையில் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் அவனுடன் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே அவள் திரும்பி பார்க்கிறாள், அவன் தன்னிடமுள்ள எல்லா ஆடைகளையும் போட்டு பார்க்கிறான், அவன் கண்ணாடி முன் நின்று தன் மயிரை சீர்படுத்தி கொண்டான். அவள், சகையு, என்ன இவ்வளவு சீக்கிரம் இந்த அதிகாலையில் வேளையில் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று ரெபெக்காள் கேட்கிறான். அப்போ சகையு என்ன செஞ்சார், தூக்கமே இல்லாமல் ரெபெக்காள் சொன்னதை கேட்டு அதே பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதனால இவருக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. உடனே காலையில் எழுஞ்சி குளிச்சுட்டு இருக்கிற ஆடையிலே நல்ல ஆடைகளை தேடி தேடி பார்த்து ஒவ்வொன்றாக போட்டு பார்த்து கண்ணாடி முன்னு நின்று தன்னுடைய தலையெல்லாம் சீவிக்கிட்டு, ஐயோ இயேசு கிறிஸ்து வர போகிறாரே, அவரை நான் பார்க்க போகிறேன், அவர்கிட்ட எப்படியாவது நான் ஒரு வார்த்தை பேசணும், அவர்கிட்ட சில விதமான கேள்வி கேட்கணும்,
அப்படி நினச்சிக்கிட்டு இவர் என்ன செய்யறான்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிட்டு நல்ல ஆடையை போட்டுக்கிட்டு அவர் தன்னுடைய ஆடைகளை சரி பார்த்து கொண்டு தலை சீவிக்கொண்டு கண்ணாடி முன் நின்று கொண்டு தேவனுக்கு முன்பாக எந்த ஆடையை போட்டுக்கொண்டு செல்லலாம் என்று அவர் ஒவ்வொரு ஆடைகளாக போட்டுக்கொண்டிருப்பதை ரெபெக்காள் அங்கே பார்க்கிறாள். என்னால் தூங்க முடியவில்லை. இந்த காலையில் நான் வேலைக்கு போவதற்கு முன்னதாக சிறிது வெளியே சென்று காற்று வாங்கலாம் என்று நினைத்தேன். அவள் தேவன் அவனை காலையில் சீக்கிரமாகவே எழுப்பி அவனுடன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தாள். ஆகையால் அவன் தன் முறையாக தயார்படுத்தி கொண்டான். பின்பு அவன் படிகளின் வழியாக கீழே சென்று தெருவில் இறங்கி தன் கைகளை பின்புறமாக கட்டியவாறு நின்று கொண்டிருப்பதை அவள் கவனித்து கொண்டிருந்தாள். அவன் அங்கு நின்று கொண்டிருந்த போது எதை சிந்தித்து கொண்டிருந்தான் என்பதை பார்ப்போம். அந்த கலிலேயா தீர்க்கதரிசி இன்று தான் இந்த நகரத்துக்கு வரப்போகிறார். அந்த நபரை நான் நன்றாக பார்க்க விரும்புகிறேன். நான் அவரை குறித்து நன்மையான எதையும் தீமையானதையும் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அவரை பார்க்கும்போது நான் அவரை குறித்து என்ன நினைக்கிறேன் என்பதை அவரிடம் சென்று அவருடைய முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவேன். அப்போ இவர் காலையில் ஏஞ்சி நின்று அந்த தெருவோரத்தில் நின்றுக்கிட்டு, அந்த கலிலேயா தீர்க்கதரிசி இந்த வழியாகத்தானே வருவார், அவரை நான் நன்றாக பார்க்க விரும்புகிறேன். நான் அவரை குறித்து நன்மையானதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன், தீமையானதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் அவரை பார்க்கும்போது நான் அவரை குறித்து என்ன நினைக்கிறேன், அதாவது என்னுடைய இதயத்தில் அவரை பற்றி நான் என்ன நினைச்சிருக்கிறேன் என்பதை பற்றி அவருடைய முகத்திற்கு நேராக நான் சொல்லிவிடுவேன் என்று இவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டிருந்தான். ஆமையா, நான் அவரை சந்திக்கும்போது அவரை குறித்து தாழ்வாக என்ன வைத்து விடுவேன். பாருங்கள், அவர் சந்திக்கும்போது அவரை குறித்து தாழ்வாக என்னை வைத்து விடுவேன். அவர் தெற்கு வாசல் வழியாகத்தான் வருவார் என்று அறிவேன். எனவே நான் அந்த தெற்கு வாசலுக்கு சென்று அங்கே காத்திருக்கப் போகிறேன். அவர் அந்த வழியாக வரும்போது அவரை குறித்து என்னுடைய கருத்தை நான் தெரிவிப்பேன். நாம் அந்த வழியாக இது செய்யலாம். அப்போ இவர் என்ன செய்கிறார்னா, காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு இப்படித்தான் கலிலேயா தீர்க்கதரிசி வரப்போகிறாரு, நான் நல்லதும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை பற்றி தீமையும் கேள்விப்பட்டிருக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய இருதயத்தில் என்ன நான் நினைக்கிறேன் என்பதை பற்றி அவருடைய முகத்துக்கு நேராக நான் சொல்ல வேண்டும் என்று அவன் தேவனை இயேசுவை காணும்படியாக அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் கூறினான், நான் அங்கே கீழே நின்று அந்த பசுத்த உருளையான தீர்க்கதரிசி வரும் வரை காத்திருக்கப் போகிறேன். அவருடைய தெய்வீக சுகமளித்தல் மற்றும் அவருடைய மற்ற எல்லா காரியங்களும் முட்டாள்தனமானது என்று அவருக்கு தெரியப்படுத்த போகிறேன். அப்போ இவர் நினைக்கிறான்னா, நான் கீழே இறங்கி நின்று அந்த பசுத்த உருளையான தீர்க்கதரிசி வரும் வரை காத்திருந்து அவருடைய தெய்வீக சுகப்படுத்தல் மற்றும் அவருடைய மற்ற எல்லா காரியங்களும் முட்டாள்தனமானது என்று அவருக்கு தெரிவிக்கப் போகிறேன் என்று அந்த இடத்துல சகையு நின்று கொண்டிருந்தார். எங்கள் ரபி அவர்கள் மேல்நிலை பள்ளியில் சென்றிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தான் பேசுவது என்ன என்பதை அறிந்திருக்கிறார்கள். நான் அவருக்கு அதை சொல்லுவேன். அவர் தன்னுடைய மனோதத்துவ ரீதியில் ஒரு கூட்ட படிப்பறிவில்லாதவர்களை வேண்டுமானால் வசீகரிக்கலாம். ஆனால் என்னை போன்ற படித்த ஒருவனிடம் அவரால் நிச்சயமாக பேச முடியாது. நான் அதை குறித்தும் அவருக்கு சொல்லப்போகிறேன். ஓ தேவனே என்று அங்கே நின்று கொண்டிருந்தான். அப்போ சொல்றாரு, எங்களுடைய ரபிகள் எல்லோருமே நன்றாக படிச்சிருக்கிறார்கள், அவர்கள் பேசுவது என்னவென்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இவரோ எந்த படிப்பும் படிக்கவில்லை. தன்னுடைய மனோதத்துவ ரீதியிலே ஒரு கூட்ட படிப்பறிவு இல்லாதவர்களை வேண்டுமானால் அவர் வஞ்சிக்கலாம், வசீகரம் பண்ணலாம். அவர்கள் போதனையின் மூலியமாக இயேசு கிறிஸ்து அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நானோ படிச்சிருக்கிறேன், என்னிடத்தில் அப்படிப்பட்ட வசீகரம் பண்ண முடியாது. நான் அவரிடத்தில் கண்டிப்பாக பேச போகிறேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத கண்டிப்பாக அவர்கள் முகத்துக்கு முகமாக நின்று கொண்டு நேரடியாக நான் பேசப் போகிறேன் என்று அவன் அந்த கூட்டத்தில் நிற்கின்றான். அப்பொழுது சகையு
அங்கே காத்துக்கொண்டிருக்கும் போது அவன் கூட்டத்திலே தள்ளிவிடப்பட்டு கொண்டு நின்றிருந்தான். அப்பொழுது அவன், இன்னும் ஒரு நிமிடம் நான் இங்கே நின்றிருந்தால் நான் குள்ளனாக இருக்கிறபடினால் யாராகிலும் என்னை தள்ளிவிட்டு முன்பு சென்று விடுவார்கள். அப்போ ஏற்கனவே குள்ளமாக இருப்பதனாலே அந்த கூட்டத்தில் நின்று இயேசு கிறிஸ்து வரப்போகிற என்று ஜனங்கள் இரண்டு பக்கமும் நின்று கொண்டிருப்பதனால இவன் போய் நிற்கிறான். மற்றவங்க எல்லாருமே இவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்போ தள்ளி விடும்போது இவன் நினைக்கிறான், நாம் இங்கே இருந்தோம் என்றால் நம்மளை எல்லாருமே தள்ளி விட்டு இயேசுவை காணாதபடிக்கு நம்மளை வெளியே தள்ளிடுவாங்க. அதனால நான் திரும்ப வீட்டிற்கே போக வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் உங்கள் இதயத்தில் இயேசுவை காண வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தால் நீங்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. அப்போ இவன் செய்கிறான், நாங்கள் நின்றுனா கண்டிப்பாக தள்ளி விட்டுருவோம், அதனால நான் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்து இயேசு கிறிஸ்துவை காணாதபடிக்கு அவனை வஞ்சிக்க முயற்சி பண்ணுகிறது. பாருங்கள், 15வது பேராவை நான் வாசிக்கிறேன். அவன் தன் கைகளை பின்புறமாக கட்டிக்கொண்டு திரும்பி செல்வதற்காக நடக்க ஆரம்பித்த போது ஏதோ ஒன்று அவனிடம், இப்பொழுது நீ இங்கிருந்து போய்விடப் போகிறாயா? நீ அவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பதை சொல்லாமல் போய்விடப் போகிறாய் என்று சொன்னது. அவன் தன்னிடம், இல்லை, நான் தோற்று போவதில்லை என்று சொல்லி அவரை காணும் வரை அங்கேயே தரித்திருக்க தீர்மானித்தான். அவரை அவன் பார்த்த பிறகு அது சரியாக இருந்தாலும் அல்லது தவறாக இருந்தாலும் அவரிடம் அதை கேட்க பின்னரே திருப்தியாகிவிடுவேன் என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டான். அப்போ இவன் திரும்பி போகலாம் என்று நினைக்கின்ற பொழுது அவன் உள்ளத்துக்குள்ளே, அவர் விட்டு நீ பிரிஞ்சு போகிறியா, இப்பொழுது நீ இங்கிருந்து போய்விடப் போகிறாய் என்று பாருங்கள், அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுகிறது. அவன் சொல்கின்றான், இல்லை, நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். அது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, அவரிடம் அதை கேட்க பின்னரே நான் திருப்தி அடைவேன் என்று சகையோ அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். பிறகு நீங்கள் பார்ப்பீர் என்றால் 13வது பேரா முதல் அவன் அங்கே சிந்தித்து கொண்டு, நான் குள்ளமாக இருக்கிறேனே, இந்த கூட்டத்திலிருந்து எல்லாரும் என்னை தள்ளி விட்டுருவாங்க, அதனால் நான் ஒரு யோசனை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லித்தான் அவன் மரத்து மேலே ஏறுவதற்கு அவன் சிந்திக்கின்றான். சிந்திக்கின்ற பொழுது அவன் குள்ளமாக இருப்பதனாலே அவனால் ஏற முடியவில்லை. அவன் என்ன செய்தான், எப்படியாக அந்த மரத்தில் ஏறினான் என்பதை அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.